ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்ஸ் ஃபுட் ஜோன். நம்ம இன்னைக்கு டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி அப்பம் எப்படி வீட்டிலேயே சாஃப்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அப்பம் செய்கிறதுக்கு 1 கப் மைதா மாவை எடுத்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் ரவை, 1/2 கப் சுகர், ஒரு பிஞ்ச் உப்பு, 1/2 கப் பால், முக்கால் கப் அளவு தண்ணி. இது ரெண்டும் சேர்த்து, பாலும் தண்ணியும் சேர்த்து மொத்தம் 1/4 கப் இருக்கணும். இது கரெக்டான அளவாக இருக்கும். இதை நல்லா கட்டி விழுகாமல் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கங்க. இப்போது இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மூடி வச்சு ஊற விட்டுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 3 ஏலக்காயை தட்டி அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு கரண்டி அளவு மாவை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. மாவு ஊற்றின உடனேவே அதே தானாகவே உப்பி வரும். இப்போ இன்னொரு கரண்டி மாவையும் ஊற்றி நல்லா பெரட்டி விடுங்க. நல்ல பொன்னிறமாக இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது இன்னொரு கரண்டி மாவையும் ஊற்றிக்கலாம். எண்ணெயெல்லாம் இதை மாதிரி தெளித்து விடுங்க மேலே. இதையும் நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் உள்ளறையெல்லாம் நல்லா வேகும். இதே போல் எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா மாவுக்கு நீங்கள் இதே சைஸில் போட்டு எடுத்திங்கன்னா ஒரு 10 அப்பம் வருங்க. ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ள பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. அவ்வளோதான், ஒரு சாஃப்டான டீ கடை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.